ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய லக்லி கார்டனில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இதுலேயுமே செடிங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு வீடியோ போட. ஸோ அதனால் கொஞ்சம் டிலேயாக போடுறேன்னு கோச்சிக்காதீங்க. இந்த வீடியோஸில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற விஷயங்கள் நீங்கள் என் கூட பேசணும். ஸோ இதில் எனக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாம் தான் நான் உங்கள் கூட கிளியர் பண்ண போகிறேன். அதே மாதிரி இப்போ நாங்கள் மூணார் போயிருந்தப்போ இது அங்கே நான் பார்த்து வியந்த இடங்கள், அதில் பர்டிகுலர் இடங்களை மட்டும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே நான் கொஞ்சம் செடிகள் அப்புறம் மரங்கள்லாம் பார்த்தேன். அதில் எனக்கு ஒரு ஒரு நோய்க்கும் ஒரு ஒரு செடி ஒரு ஒரு மருந்து அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஒரு இஞ்சியாக இருக்கட்டும், வெத்தலையாக இருக்கட்டும், ஏலக்காவாக இருக்கட்டும், சிகப்பு அரிசி அதுமா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதிமதுரம், துளசி, அதே மாதிரி மஞ்சளில் ஒரு அரிய வகை மஞ்சள்னு சொல்லிட்டு அங்கே இது பண்ணியிருந்தாங்க. கருப்பு மஞ்சள்லேயே அது நம்ம முகத்துக்கு போடுறது, குங்குமம் வைக்கிற அந்த மாதிரி ஒரு மஞ்சள் அங்கே காமிச்சாங்க என்கிட்ட. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன். ஒரு தலைவலியிலேருந்து உடம்பு வலியிலேருந்து இப்போ பெண்களுக்கு மாதவிடாய் வரைக்கும் உள்ள எல்லாத்துக்குமே மருந்து அந்த இடத்துல அந்த அந்த கார்டன் நான் உள்ளே போன உடனேவே எனக்கு அவ்வளோ ஒரு நறுமணம், அந்த என்ன சொல்கிறது, அந்த மருந்தோடைய நறுமணம், அந்த ஃப்ரெஷ்ஷாக அங்கே அது செடியிலேருந்து எடுத்து காமிச்ச அந்த ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு இடம் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்கிறதே நான் ஸோ நிறைய பேர் வெளியே போகாதவங்களுக்கு போகும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நிறைய இடங்களில் நாங்கள் போன வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு செடியிலையும் உள்ள அந்த இதை பற்றி அவங்க எனக்கு சொல்லி புரிய வச்சாங்க. இந்த செடினால் இந்த யூஸு, இதனால் இதை எப்படி சப்ளிமெண்ட்டாக மாற்றுறாங்கன்னு சொல்கிறது முதல் கொண்டு. அதில் நான் வியர்ந்து பார்த்த ஒரு வாழை மரம், கல்வாழை அப்படின்னு சொன்னாங்க. அந்த வாழை, இது நீங்கள் இந்த ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறீங்க பாருங்கள், இதுதான். எல்லா வாழை மரத்துலேயும் வாழை மரம் மேலே நோக்கி போகும், அந்த வாழை கொலை கீழே தரையை நோக்கி வரும். பட் இந்த வாழை மரத்தில் மட்டும்தான் மரமும் மேலே நோக்கி போகும், அதே மாதிரி அந்த வாழைப்பழமும் மேலே நோக்கி போகும். சிகப்பு கலரில் இருக்குது, கல்வாழைன்னு சொல்லிட்டு பேர். ஸோ இந்த வாழை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வேறு, இப்போ நான் மூணாரில் நான் பார்த்தது, அதே மாதிரி அங்கே பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது. இதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த கல்வாழை உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல கிடைக்கிது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எங்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறத. அதனால தான் இந்த வீடியோ நான் உங்கள் கூட நான் இதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். நிறைய செடிகள் பார்த்தோம். தேயிலையிலேருந்து ஒரு செடியோடைய ஃபோட்டோஸுமே நான் இதில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கோகோ, நம்ம சாக்லேட் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற கோகோ மரம், அங்கே எப்படி அவங்க அதை எடுக்கிறாங்க, நிறைய இடத்துல இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குது நான் பார்த்து. அதே மாதிரி அங்கே போகும்போது அந்த சாக்லேட்டாக இருக்கட்டும், அந்த கோகோவை வச்சு அவங்க எப்படி சாக்லேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது முதல் கொண்டு ஒன்று அவங்களுக்கு எங்களுக்கு சொல்லி புரிய வச்சாங்க. அந்த மாதிரி ஒரு செடிக்கும் ஒரு மருந்துக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி ஜாதிக்காவுக்கு மரம் இருக்குது. அதே மாதிரி ஊதுபத்தி, நம்ம தயாரிக்கிற ஊதுபத்தி, அன்னாட நம்ம பூஜை ரூமில் யூஸ் பண்ணுற ஊதுபத்தியோடைய மரம் அவங்க எனக்கு காமிச்சாங்க. இந்த மரம் இன்றைக்கி ரேட்டுக்கு அந்த ஒரு மரம் மட்டும் 4 lakhs 3 lakhsக்கு போகுது. அந்த மரத்தை வெட்டி தான் ஊதுபத்தியை தயாரிக்கிறாங்கன்னு சொல்கிற முதல் கொண்டு எனக்கு அங்கே அந்த செடிகளை பற்றி புரிய வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி இயற்கையோடு அன்றைக்கி 2 நாள் நாங்கள் அங்கே ட்ராவல் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடம். இதை தான் அந்த வீடியோவில் பார்க்குறீங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து கேப் எடுத்து வீடியோ போடுறேன்னு கோச்சிக்காதீங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு இதில் நான் சொன்னதில் உங்களுக்கு தெரிஞ்சதை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வாழை மரத்தோடைய இதை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, எனக்கு இந்த வாழை மரத்தோடைய இதை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது எங்கே கிடைக்கும், தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே கிடைக்குதுன்னு சொல்லுங்கள். கிடைச்சா எனக்கு வேணும். அதுக்காக தான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. அடிக்கடி கண்டிப்பாக இனிமேல் வீடியோ போடுறேன். தேங்க்யூ.